நான் வந்து ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் சிவாங்கி மாதிரி தான். நீயும் நானும் வேற இல்லடா அந்த மாதிரி தான். சக்தி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவர்தான் சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்டு. 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம். நைட் 1 மணிக்கு சிவாங்கிய பத்திரமா பாத்துக்கங்க. அழுதுட்டேன். GT Holidays presents Behind Notes Shivangi Fans Festival powered by Naturals, world's fastest growing saloon chain, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Howda Pay powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Gardens Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayul Taruma Ayurveda, Velamal Nexus. சக்தி அப்போ டிக்டாக்ல ஹேண்ட்ஸம் பெண்களின் காதல் மன்னன். அப்போ சக்தி 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 சொல்லிட்டு பொண்ணுங்கலாம் வந்து எங்களோட சேர்த்து தள்ளி விட்டாங்க. சக்தி இப்படியே வரான். அப்படியே சொல்றதுக்குள்ள சக்தி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் சிவாங்கி மாதிரி தான். நீயும் நானும் வேற இல்லடா அந்த மாதிரி தான். இப்போ இத்தனை பேர் சிவாங்கி நம்புறாங்களே, ஆனா சிவாங்கி நம்ப மாட்டாங்க. இப்போ அந்த போட்டோலாம் வந்து இதுதான் அந்த போட்டோ. சோஷியல் மீடியா பாய் ஃப்ரெண்ட். அந்த போட்டோ பத்தி ஏன் கேக்குறீங்க? இவர்தான் சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்டு. என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு? அச்சச்சோ, எனக்கு என்னாச்சு தெரியுமா? அத சொல்லுங்க. நைட் 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல கால் வருது, சிவாங்கிய பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு. 2 பேரும் டிக்கெட்லாம் புக் பண்ணோம். வெச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட்னு சொல்லி விசாவே அப்ரூவல். அழுதுட்டேன். சூப்பர் சக்தி. அண்ட் சொல்லுங்க, நீங்களே சொல்லிட்டீங்க அழகா, சிவாங்கிக்காக வந்து இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபீல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதாவது கூட இருக்கிற தோஸ்துங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் எவ்வளோ ஒரு வைப், எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃபீல்? ஆக்சுவலி எனக்கு மீடியாவில் கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுனா அது சிவாங்கி தான். சாமோ சிவாங்கி. ஏன்னா சூப்பர் சிங்கர் டைம், சிவாங்கி வந்து சூப்பர் சிங்கர் இருக்கும்போது அப்போ நான் டிக்டாக் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ அப்போ வந்து இந்த எலிமினேஷனுக்குலாம் வந்து ஹோட்டிங்ஸ் போட சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து சாம் நான் எனக்கு எப்படி சக்தி தெரியும்னா, சக்தி அப்போ டிக்டாக்ல ஹேண்ட்ஸம் பெண்களின் காதல் மன்னன். அப்போ நான் வந்து இவன் ஏதாவது ஸ்டோரி போட்டால் எனக்கு ஓட்டு வருமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்கிட்ட வந்து ஆக்சுவலி சக்தி இந்த மாதிரி நான் எலிமினேஷனில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஓட்டு போடக்காக லிங்க் ஸ்வைப்பை போட முடியுமா அப்படின்னு அப்போ சொன்னேன். நீ எலெக்ஷன் இருந்தாலே நான் ஓட்டு போடுவேன், ஏன்னா சூப்பர் சிங்கர்லாம் போட மாட்டேன். ஐயோ ஃபுல் ஆன் தக்கு தான். ஓகே சொல்லுங்க சக்தி. ஸோ அப்படி பார்த்துட்டு அப்போ பெருசாக நாங்கள் பேசிக்கிட்டு இல்லை. அப்புறம் ரேண்டமாக வந்து ஒரு நாள் ஃபோரம் மால் போயிருந்தோம். அப்போ வந்து எல்லாரும் இல்லை நாங்கள் ரேண்டமாக டிஜி வைஷ்ணவ்ல கெஸ்ட்டாக போயிருந்தோம். கெஸ்ட்டாக போனப்போ இவன் சும்மா யாரையோ அங்கே ஃப்ரெண்டு ஸ்டால் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தான். நானும் சாமு அன்னைக்கு வந்து கெஸ்ட்டு பார்த்தா சக்தி சக்தி சக்தின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களாம் வந்து எங்களோட சேர்த்து தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு நான் ஹாய் சொல்கிறேன், யாரும் வந்து ஹாய் அப்படின்ட்டாங்க கீழே ஆடியன்ஸ்லாம். சாமு அப்படியே ஹாய் சொன்னால் சாமுக்கெல்லாம் கத்துனாங்க. சக்தி இப்படியே வரான். அப்படியே சொல்கிறதுக்குள்ள சக்தி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போ வந்து என்னன்னா, நான் டிக்டாக் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். பெருசாக வெளியில் ஏதாச்சும் ஒரு விஷயம் என்ன அதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், என்னால் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவ் வரணும், இவன் இதை பண்ணியிருக்கான் இதுக்காக நம்ம பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளாக வெளியில் வந்து ஸ்டேஜில் நிற்கணுன்னுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டிக்டாக் வந்து ஒரு நல்ல ஃபேம் கொடுத்துருச்சு, ஓகே சக்தி. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளாக சக்தி இருப்பானான்னு நான் ஸ்டடியாக இல்லை. ஸோ அது வரையும் வெளியில் தலை காட்டாமல் இருந்தேன். அன்றைக்கி அதான் ஃப்ரெண்டு ஸ்டால் போட்டிருந்தான். அந்த ஸ்டாலை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போகிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் ஸ்டேஜ் முன்னாடி பண்ணு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக மாறிடுச்சு. அண்ட் சிவாங்கியோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது, அங்கே ஸ்டேஜில் வந்து இப்போ ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது இன்னும் ஹாப்பி. எஸ், ஸோ ஸ்வீட். அண்ட் நீங்கள் வந்து ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சொல்லுவோம்ல, நம்ம எதுவுமே அது இடன் சீக்ரெட்லாம் இருக்காது, நாங்கள் எது இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பெஷல் பாண்டிங் எப்படி? எது இருந்தாலும் யூ வில் ஷேர் டு. இது சூப்பரான கேள்வி. நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிடுறேன். அதாவது நான் வந்து ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் சிவாங்கி மாதிரி தான். எங்கள் 2 பேரும் வாழ்க்கையிலே வந்து நாங்கள் வந்து நிறைய ஆஸ்ட்ராலஜிலாம், இந்த கோயில் குளம் போகிறது அதெல்லாம் நான் ரொம்ப போவேன். சிவாங்கி ஷி நோஸ் அபவுட் ஆஸ்ட்ராலஜிலாம். என்ன ரீல்ஸில் போடல, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆமாம், நல்லா பார்ப்பாங்க. என் லைஃப்பில் என்ன மாதிரியான பிரேக் த்ரூலாம் வருதோ பார்த்தா அப்படியே மிரர் மாதிரி சிவாங்கி லைஃப்லையும் இருக்கும். என்னடா நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே இந்த பக்கம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரியே வந்து நீயும் நானும் வேற இல்லடா அந்த மாதிரி தான். ஸோ ஒரே மாதிரி போகும்போது அது. அண்ட் சிவாங்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இத்தனை பேர் சிவாங்கி நம்புறாங்களே, ஆனால் சிவாங்கி நம்ப மாட்டாங்க. எனக்கு ஒரு காலத்தில் பாருங்கள், செல்ஃப் டவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஆனால் போக போக வந்து அதை நான்
ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சா அது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இது தெரியும், நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் இறக்கி விட்டுரும். எப்போ ஒருத்தன் நான் இன்னும் ரெடி ஆகலை, நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்ற ஒரு டவுட் வரும்போது தான் ஷி வில் பி பெட்டர். ஸோ அந்த வகையில் எனக்கு சிவாங்கி வந்து பயங்கரமாக பிடிக்கும். அண்ட் ரெண்டுமே தான். ஆனால் இந்த பாட்டு இருக்குது தெரியுமா? ஐயோ ஆஸ் அ ஆடியன்ஸாக எனக்கு ஒரு ஆடியோ கிளிப்பாக அனுப்புவாங்க. எனக்கு பாடினாலே பிடிக்கும், அதை வாங்கி பாடினா கண்டிப்பாக பிடிக்கும். நானும் ஒரு வாட்டிலாம் அனுப்பும் போது காரில் ஏறுவேன், சாப்பிட போவோம், ப்ளே பண்ணுவாங்க, ஏய் சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. அடுத்த வாட்டி காரில் ஏறுவேன், பாட்டு மாறிடுச்சுரா கேட்குறியான்னு. இன்னொரு வாட்டி அது மாதிரி ஒரு 6-7 வாட்டி நான் கேட்குறேன். எனக்கு பாட்டு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனாலும் இல்லை சின்னதாக மாட்டியிருக்கேன். அந்த மாதிரி எஃபர்ட்ஸுக்கு வந்து சிவாங்கி பயங்கர இல்லை. என்னோட நான் வந்து என்னன்னா, நான் இது சொல்லக்கூடாது, ஆனாலும் நான் கொஞ்சம் ரொம்ப பாடுபடுத்திட்டேன் எல்லாரையும். அது மட்டும் நான் இந்த பாட்டெலாம் முடிஞ்சிச்சு, அதனால் நான் சாரி கேட்குறேன். கண்டிப்பாக அடுத்த பாட்லையும் பாடுபடுத்துவேன். ஆனால் வந்து ரொம்ப அடி வாங்கினது வந்து வினோத் ப்ரோ தான். ஏன்னா பாட்டு முந்தானத்து கூட பாட்டை மாற்றி எனக்கு காமிச்சாரு. எப்படி அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. பாட்டு லாக் ஆகி பாட்டுக்கு ஏற்றபடி ஷூட் பண்ணால் எனக்கு இது இப்படி ஒரு வேர்ஷன் இருக்குது கேட்குறீங்களான்னு வேற ஏதோ ஒரு பாட்டு என் பாட்டே மாற்றிலாம் அமைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிட்டாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள். ஆக்சுவலி எங்களுக்குலாம் வந்து இந்த பாட்டில் லைஃப் இல்லை, நாங்கள் சிவாங்கியோட பார்ட் ஆஃப் த லைஃபாக இருக்கிறதா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான். இவரும் அங்கே வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாரு. அவங்க வந்து மச்சான் அப்படின்னு சொல்லி கட்டிலாம் பிடிச்சாரு. யாரா அது 6 பேக்லாம் வச்சு உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து இல்லை ஒரு மஸ்குலராக இருந்தாரு. ஒரு மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் லூஸாக போட்டிருக்காரு, அன்னைக்கு வந்து கொஞ்சம் டைட்டு தெரியுதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு கொஞ்சம் டைட்டு இதெல்லாம் போட்டிருந்தாரு. யாரா அது இப்படி பாடிலாம் வச்சு உன் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டால் இவர் வந்து மாடலு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து பேசாமல் இவரையே நம்ம காசு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஓகே ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோலாம் வந்து இதுதான் அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பற்றி ஏன் கேட்குறீங்க? இவர் தான் சிவாங்கியோட பாய் ஃப்ரெண்டு. 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம். இவங்க போஸ்ட் எல்லாம் வேற அப்படி இருக்கும், எல்லாம் கன்ஃபார்ம். என்ன ஆச்சுமா, என்ன ஆச்சு? அச்சோ, இது எங்கள் பாட்டில் ஒன் ஆஃப் த சீக்வன்ஸில் இந்த ஃபோட்டோ வரும். அவள் வந்து சரி ஓகே சாங் வருது கொஞ்சம் எதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எங்கள் ஆர்ட்டெல்லாம் வெடிச்சு இப்போ சிவாங்கிக்கு ஒரு செம்ம மாசம். நீங்கள் சொல்கிற மாதிரி 6 பேக் அப்படி இப்படியெல்லாம் ஒரு அவங்களுக்கு ஏற்ற ஹைட்டும் இருக்கான். என்னம்மா எப்படிப்பா இதில் ஹைட்டு ஜட்ஜ் பண்ணுறீங்க? தெரியுது, அதுல தெரியுது அப்படின்றீங்க. ஸோ அதுக்கான ஒரு போட்டோ தான் அது ரிலீஸ் பண்ணீங்க இல்லையா? ஏன்னா நாங்கள் ஏன் அந்த இல்லை எல்லாரும் நினைப்பாங்க மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு. நாங்கள் போட்ட உடனே ப்ரோமோ வரும் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் ப்ரோமோவில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததுனால ப்ரோமோ ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. அதனால வந்து நாங்கள் வந்து ஆனால் இது சாங் தான். இவர் சாங்கோட ஹீரோப்பா. சாங்கில் மட்டும்தான் பாய் ஃப்ரெண்ட். சாங்கில் மட்டும்தான் பாய் ஃப்ரெண்ட். சாங்கில் மட்டும்தான் ஒரு பாய் ஃப்ரெண்ட், அழகான ஜோடி அப்படி சொல்லுங்கப்பா. அதுதான் நீங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க. எனக்கு அந்த ஒரு நாள் டெக்னிக்கல் டிஃபால்ட்னால எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அத சொல்லுங்க. நைட் 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல கால் வருது, சிவாங்கிய பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு. என்கிட்ட அவங்க ஃபோன் நம்பர் கூட இல்லைங்க. ஸோ அந்த ஒரு நாள் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு சுத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோன் மோட்ல போய் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இல்ல இப்போதைக்கு இல்ல. ஓகே. இல்ல நாங்க இந்த டீமே இவர் கல்யாணம் ஆயிடுச்சு. குவாலிஃபிகேஷனே அதுதான். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல. அப்பவா எங்க கடவுளை வந்து ஜாயின் பண்ண அப்படி. சோ அந்த மாதிரி தான் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் குழந்தை இருக்கு. நாங்க எல்லாருமே சிங்கிள். ஆமா. பட் we must say that you worked with AR sir and you know lot of musicians அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சீசன்டான ஒரு லிரிசிஸ்ட். இவர் போய் அண்ணே என்னண்ணே வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றதே எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தது முதல் நாள் மட்டும். அதுக்கப்புறம் பழகிட்டாங்க. அதாவது ரிஜெக்ஷன்லாம் எப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு ஒரு லைன் வேணாம் வேற ஏமா நல்லா இருக்கு. ஆமாம் சேம் ஃபீலிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்ஃபெஷன் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக டீம்மேட்டு அப்ரிசியேஷன் பண்ண வந்திருப்பாங்க தான் நினைச்சீங்க. இல்ல என்ன நடந்ததுப்பா சொல்லுங்க. கிளாமர் அப்பீல் சேம் பீல். அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நான் ஒரு சரி ஃபர்ஸ்ட் திங் எப்படி ஆச்சுன்னா, இந்த பாட்டு ஒரு 8 மாசம் போச்சு. 8 மாசம் என்னன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இவ்வளோதான் பட்ஜெட் வச்சிருந்தோம். போய் நாங்கள் ஆம்ஸ்டர்டாமில் போய் ஷூட் பண்ணலான்னு வச்சுருந்தோம். இவங்களுக்கு வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணோம். இவங்க 2 பேர் ஒரு டீமு தனீஷ்னு சொல்லிட்டு 2 பேருக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணோம். வச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட்னு சொல்லி விசாவே அப்ரூவ் ஆல. நாங்க கூட ஆஹா ஃபாரின் சாங் ஓகே அப்படின்னு நினைச்சு பார்த்தா அழுதுட்டேன்.
ஐயோ என் பாட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி நாங்கள் சாங்கில் ஒர்க் பண்ணோம். அதில் அடி வாங்கினவங்க தான் இந்த 1 2 3 3 பேர். பாட்டு ஒர்க் அவுட்டால நம்ம வேற பாட்டு பண்ணலாம்னு சொல்லி, வேற பாட்டு இல்லை வேற வேர்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேர்ஷன் நாங்கள் பாட்டு பண்ணோம். பண்ணிட்டு ஓகேடா நம்ம அடுத்து எங்கே போய் எடுக்கிறோம் தெரியுமா, வியட்நாமில் பானா ஹில்ஸில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வியட்நாமீஸ் ஆளுங்க முதற்கொண்டு ரெடி. ஒரு வாரத்தில் நாங்கள் வந்து போனோம். டிக்கெட் போடல. டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி இதே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் பார்ட்னர் பேசி வச்சுட்டு ஜிடி ஹாலிடேஸ் கிட்ட போய் அவங்களும் மேடம் டிக்கெட் போடவான். என்னவோ மனசு கேட்க மாட்டேங்குது, நெஞ்சு வலிக்குது, வயிறு கலக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நம்ம சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் பண்ணி, டேய் நம்ம வியட்நாமும் போகல, எனக்கு திருப்பி இந்த சாங்கில் ஒர்க் பண்ணோன்னு. அங்கே 2 பேரும் ஓடிட்டாங்க. இவங்க 2 பேரும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து டியூன்லாம் மாற்றணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேர்ஷன் வந்துச்சு. நாங்கள் டீகோட் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக வேர்ஷன் வச்சுருக்கோம். வேர்ஷன் வச்சுட்டு பட்ஜெட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சோனி மியூசிக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சாங் இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னு. அவங்களுக்கு பிடிச்சிச்சு. அப்போது நான் என்கிட்ட சொன்னேன், டேய் நம்ம பாட்டு யார் தெரியுமா பண்ணுறாங்க அப்படின்னு. யார்? சோனி பண்ணுறாங்க. அவ்வளோதான், நல்ல வேளை நம்மளுக்கு வீசா கிடைக்கல, பெருசாகிடுச்சு இப்போ பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது இவ்வளோ ஜேர்னி இருக்குது இந்த பாட்டுக்கு. இந்த கேம் ரவுண்டுள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு தான். வாட் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் ட்ராவல்? லிபரேஷன். அண்ட் நிறைய இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஒரு ஃபேவரட்? அதுதாங்க என்னோட ஃபேவரட் வந்து நான் போனோடனே இது பண்ணது ஆம்ஸ்டர்டாம். அமேசிங், ரொம்ப வேற level. அதை தாண்டி ஏதாவது இருக்கா? சுவிட்சர்லாந்து, யூரோப், ஓகே, எனிவேர், ஓகே, லண்டன், கத்தர். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு ஜிடி ஹாலிடேஸ் as well. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். நாட் ஜஸ்ட் திஸ் ஆல்பம், இன்னும் நிறைய ஆல்பம்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் மக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆல்பமை அடுத்த கட்டம் கொண்டு போகணும். ஓகேங்களா? Behind Wood Shivangi Fans Festival, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Naturals, world's fastest growing saloon chain, Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. Howda Pay, powered by WorkBee, a unified platform for finance, accounts and HR. AirFiber Wi-Fi, all in one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேதா மருத்துவம் தமிழகம் எங்கும். மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ், dedicated to excellence. GT Holidays presents Behind Woods Shivangi Fans Festival, powered by Naturals, world's fastest growing saloon chain, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Howda Pay, powered by WorkBee, AirFiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, Dr. Srivarma, Ayurtharum Ayurveda, Velamal Nexus.